வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸோட சீசன் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ரெண்டு பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ரெண்டு பார்ட் வீடியோவை நீங்க கேட்டுட்டு இதை கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். அந்த ரெண்டு பார்ட்டோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா கண்டிப்பா பாத்துருங்க. பார்த்தவங்க பிரச்சனை இல்ல, நேரா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ வரைக்கும் சீரிஸோட கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோல குற்றவாளி யாருன்றது ரிவீல் ஆயிடும். ஆனா முதல் ரெண்டு பார்ட்டை பார்க்கும்போது யாரு குற்றவாளின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கடைசியா சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த முக்களை பொறுத்த வரைக்கும் ஜெயில ரெண்டு பசங்க பழகுனாங்க பாத்தீங்களா. ஒரு பையன் பேர் கூட அமர்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே ஜெயில விட்டு தப்பிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா, நீயும் வரியான்ற மாதிரி முக்குள் கிட்ட கேக்குறாங்க. முக்குள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். எந்த முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றான். ஹீரோ கோர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. எப்பவுமே இவரோட கார்ல கிளம்புவாரு. ஆனா கார்ல தான் கிறுக்கி வச்சிருக்காங்கல்ல, அதை ரிப்பேர் பண்ற வரைக்கும் ஆட்டோ பிடிச்சு போலான்ற மாதிரி இவருமே ஆட்டோ பிடிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன ஜாராவோட உடம்புல MDMAன்ற ட்ரக் தான் கிடைச்சிருக்கும். அதே ட்ரக் தான் இந்த பையன் வீட்ல இருந்தோ கைப்பற்றி இருப்பாங்க. கன்ஃபார்மா ரெண்டுமே ஒரே ட்ரக் தானேன்னு கேக்குறாங்க. செக் பண்ண ஆபீசருமே ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. குறுக்கு விசாரணை பண்ணோன்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ட்ரக்கோட வேரியேஷனா அவ்வளவு மைன்யூட்டா கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, சார் ஒரு பொரியல்ல 5 டிஃபரெண்டான ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து உங்களை சாப்பிட வைக்கிறேன். மறுநாள் திரும்பி 5 ஹோட்டல்ல வித்தியாசமா வாங்கிட்டு வருவேன். எது எது எந்தெந்த ஹோட்டலோடதுன்றத உங்களால சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அது எப்படி சார் என்னால சொல்ல முடியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் தேவையில்லாத கேள்வியை கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி லேக்கா சொல்றாங்க. ஜட்ஜுக்குமே இது தேவையில்லாத கேள்வி மாதிரி தான் தெரியுது. நீங்க விசாரணை பண்ணது போதும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னைக்கான ஹியரிங் முடிஞ்சிருது. இன்னைக்கு இவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு அவந்திகா நினைக்கிறாங்க. என்ன சார் நம்ம சைடு இன்னைக்கு வீக்கா இருந்திருக்கோ, நீங்க சரியா ஆர்கியூ பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல மேடம், எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே கிளம்புறாங்க. இந்த பசங்க தப்பிக்கணும்னு பிளான் போடுறாங்க பாத்தீங்களா. ஆனா தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு சாவி தேவை. அந்த சாவியை நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுல ஒரு பையனுக்கு நல்லாவே திருட தெரியும். அவனுமே இவங்க 2 பேருக்கு சொல்லி தந்துட்டு இருக்கான். வேகமா இடிக்கணும், அவங்க கவனம் அந்த பக்கம் போகும்போது நம்ம தூக்கிடணும். பர்ஸ தூக்கலாம், சாவியை தூக்கலாம், எதுனாலும் தூக்கலான்ற மாதிரி சொல்றான். இந்த 2 பசங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. முக்களுக்கு எதிராக நீரஜ் ஆஜராக போறாரு போல. அதை பத்தி ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப ஹீரோ அவந்திகாக்கு கால் பண்றாரு. மேடம் இந்த மாதிரி ஆஜரானா உங்க பையனுக்கு பிரச்சனை வரும், முடிஞ்ச அளவுக்கு பேசி அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவந்திகாவும் ஏத்துக்கிறாங்க. எங்க நம்ம பையனுக்கு எதிராக நீங்க ஆஜராக போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏங்க இப்படி பண்றீங்க, வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட், தங்கச்சி மேல எப்பவுமே பொறாமப்பட்டு இருந்தான், கோவப்பட்டு இருந்தான், அதை பத்திலாம் நான் சொல்ல போறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாரு. அப்பவே நமக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாருன்னு தெரிஞ்சோடனே இந்த பையன் ஃபீல் பண்றான். கவலைப்படாத, கேஸ்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும், எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணி உன்னை காப்பாத்திடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால இந்த பையன் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறான். உங்களை கட்டி பிடிச்சுக்குவா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறான். அப்படி கட்டி பிடிக்கும் போது இவர் பேக்கெட்ல வச்ச பொருள்லாம் கீழே விழுது. ஆக்சுவலா இந்த பையன் சாமர்த்தியமா இவர் பேக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு தான் எடுத்திருப்பான். இவன் இங்க தம் அடிக்கணும்னு நினைக்கிறான்ல, அதுக்காக தான் காசை எடுத்திருப்பான். இப்ப முக்குளோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தான் பேசுறாங்க. முக்குளோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப பாரு தங்கச்சியை பத்தி திட்டுற மாதிரி தான் எங்க கிட்ட பேசுவான், ரொம்ப கோவமாவே தான் இருப்பான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட ட்ரக் கேட்டிருப்பாங்க. அதை இவன் சொல்றதுக்குள்ள நம்ம முந்திக்கணும்ன்றதுக்காக தான் இவனுக்கு எதிராலாம் ஸ்டேட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ட்ரக் வாங்கினன்ற மாதிரி முக்குள் ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அதை வச்சு இந்த பொண்ணை மடக்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஏமா நீ அந்த பையனுக்கு காசு தந்திருக்கியே, எதுக்காக காசு தந்த, என்ன வாங்குறதுக்காக காசு தந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த பொண்ணுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு ட்ரக் வாங்குறதுக்கு தான் காசு தந்திருக்கா, இவன் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் முக்குல மாட்டி விடுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஜட்ஜை பார்த்து சொல்றாரு. ஜட்ஜுமே இந்த வாதத்தை ஏத்துக்கிறாரு. இப்ப அடுத்ததான் முக்குளோட அப்பாவான நீரஜ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீரஜ் பையனை பத்தி நிறைய குறைலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பையனுக்கு ட்ரக் பழக்கம் ரொம்ப நாளாவே இருக்கு, அதே சமயம் எப்ப பாரு தங்கச்சியை திட்டிக்கிட்டே இருப்பான், 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு ரெக்கார்டர் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ரெக்கார்டரை கூட இவர் ஏற்கனவே லேக்கா கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. அதை நீங்களே கேட்டு பாருங்க, எவ்வளவு மோசமா பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பையனை திட்டிட்டு இருக்காரு. பையனுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜட்ஜுமே அந்த ஆடியோவெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ குறுக்க புந்து பேச ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா தெரப்பில இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கோவத்தை இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். தங்கச்சி மேல கோவமா இருந்தான்றதுக்காக இவன் தான் கொலை பண்ணிருப்பான்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஓரளவுக்கு இந்த விஷயத்த சமாளிச்சிட்டு இருக்காரு. இயரிங்லாம் முடிச்சுட்டு நீரஜும் வீட்டுக்கு வராரு. நீரஜ் வீட்டுக்கு வரும்போது அரவிந்தும் இந்த இடத்துல இருக்காரு. நீ எதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் உண்மையை தானே சொன்னேன், அப்புறம் என்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நீ உன் பையனை ஒழுங்கா வளர்த்திருந்தா என்னோட பொண்ணு உயிரோட இருந்திருப்பான்ற மாதிரி அரவிந்த பார்த்து சொல்றாரு. இதனால அரவிந்தும் கோவப்பட்டு பதிலுக்கு பேசுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போடுற லெவலுக்கு வந்துடுறாங்க. அரவிந்த் நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அவந்திகா சொல்றாங்க. அரவிந்த் கோவமா கிளம்பிடுறாரு. ஜெயில விட்டு பசங்க போலான்னு சொல்லும் போது இவன் வேணான்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பான். பேசாம போயிடலாமா, ஏன்னா இங்கே இருந்து தண்டனை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவன் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவந்திகா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட கவனிக்கிறாங்க. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. இதுக்கப்புறம் இங்க எதுக்கு நம்ம இருக்கணும், நம்ம கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா அரவிந்த் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நான் கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கிறேன்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஆட்டோ பிடிச்சு கோர்ட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ரத்னா இருக்காங்கல்ல, இன்னைக்கு நீங்க ஆட்டோ எல்லாம் பிடிக்க தேவையில்ல, நான் காரை ரெடி பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு காசு கிடைக்குதுல, அதனால தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ரத்னா மேடம் பெரியாளா மாறிட்டீங்கன்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்றாரு. இப்ப அரவிந்தும் அவந்திகாவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அரவிந்துக்கு பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அது ரிலேட்டடா ஒய்ஃப் கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அதனால தான் பிரியவும் செஞ்சிருப்பாங்க. அப்படி பிரிஞ்சதுனால தான் பையன் இப்படி மாறிட்டான். நம்ம ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி விடுங்க, இப்ப நடந்ததை பேசி என்ன ஆக போகுதுன்னு அவந்திகா சொல்றாங்க. இப்ப காலையில முழிச்ச நீரஜ் இருக்கார்ல, ஒய்ஃப் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுல இல்லன்னு தெரியுது. இப்ப இவருக்கு மெசேஜும் வந்திருக்கு. நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. ஏடிஎம்ல வச்சு ரெண்டு பசங்க காசு தந்தாங்க பாத்தீங்களா, அவங்களதான் இப்ப விசாரணை குண்டுக்கு வர வச்சு ஹீரோ விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் எதுவுமே வாங்கலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சொல்லாதீங்க, என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஃபுட்டேஜை காட்டுறாரு. ஏடிஎம்ல இவங்க ரெண்டு பேர் காசு எடுத்து தந்தாங்கல்ல, அந்த சமயம் காசை வாங்குறதுக்காக அந்த இடத்துல இந்த முக்குலா இருந்திருப்பான். இந்த ரெண்டு பசங்க அதுக்கப்புறம் பாருக்கு போயிருக்காங்க. பார்ல நிறைய பசங்க கிட்ட இந்த ட்ரக்கை தந்திருக்காங்க. சோ அன்னைக்கு நைட்டு முக்குல் கிட்ட மட்டும் அந்த எம்டிஎம்ஏன்ற ட்ரக் இல்ல, நிறைய பசங்க கிட்ட இருந்திருக்கு. யாரு வேணாலும் அந்த பொண்ணுக்கு தந்திருக்கலாம், இவன் தான் தந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் லேக்கா இருக்காங்கல்ல, இவன் கிட்ட அந்த ட்ரக் இருந்தது, இவன் தான் தங்கச்சிக்கு தந்திருக்கான்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த விஷயத்தையே ஹீரோ உடச்சிட்டார்ல, அதனால இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கௌரி இருக்காங்கல்ல, இதுக்காக தான் மத்த பசங்க கிட்டயும் விசாரிக்கலாம்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது, நம்ம வேற ஏதாவது தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி லேக்காவும் யோசிக்கிறாங்க. ஹீரோ ஃபைல் அங்கங்க வச்சிருப்பாரு. ரத்னா எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. எதுக்காக என் ஃபைலை எடுக்காதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு போட்டோவை பார்க்கும்போது இவருக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அங்க ஆசிட் ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஆசிட் இடத்தை பார்க்கும்போது இவருக்கு ஏதோ தோணுது போல. நீ பண்ணதுலயே எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒய்ஃபை பாராட்டுறாரு. முதல்ல திட்டினீங்க, இப்ப பாராட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி முக்குல காட்டுறாங்க. ஷிண்டே எப்பவுமே முக்குல் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே, உன்னை திட்டவே போறது இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி அவனுமே கட்டி பிடிக்கிறான். அப்படி கட்டி பிடிக்கும் போது இவருக்கே தெரியாம இவரோட சாவியை தூக்கிடுறான். இன்னைக்கு ஷிண்டேவோட பர்த்டேல அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் சாவி எங்க போச்சுன்னு தெரியாம இவர் தேடிட்டு இருக்காரு. சார் இப்போதைக்கு ஸ்பேர் கீ எடுத்துக்கலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் தானே கீயை எடுத்தான். அது மூலியமா இவங்க பூட்டெல்லாம் திறந்து போயிட்டு இருக்காங்க. 3 பசங்களும் சேர்ந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா கீழே வந்துடுறாங்க. இங்க இருக்க வேஸ்ட் துணியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு வண்டி வரும், வாஷிங்காக கொண்டு போறதுக்காக ஒரு வண்டி வரும். அப்ப போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு கார் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல பார்த்தா ஷிண்டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. எல்லாருமே வாசல் கிட்ட உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, இவங்களை மீறி எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க பயந்துட்டு இருக்காங்க. அவன் வேற துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போனோம், இல்லைன்னா வண்டி போயிடும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரிஸ்க் எடுத்து இந்த 3 பசங்களும் ஓடி வராங்க. வண்டி கிட்ட வந்துடுறாங்க. இப்ப வண்டிக்காரரும் வண்டி எடுத்துட்டு போறாரு. மறுநாள் காலையில ஹீரோ இருக்காருல, ஓம்ல இருந்து உங்களுக்கு கால் வந்ததான்னு கேக்குறாரு. அப்பெல்லாம் எந்த கால்மே வரலையன்ற மாதிரி அவந்திகா சொல்றாங்க. உங்க பையன் தப்புஸ்டான்ற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சது, என்ன ஏதுன்றதை இதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் தெரியாத மாதிரி காட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு லேக்கா வராங்க. என்ன சார் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க, அவன் தான் இன்னைக்கு வரப்போறது இல்லையே, பரவாயில்ல எங்க பக்கம் தான் சாதகமா முடிய போகுதுன்ற மாதிரி லேக்கா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த பையன் இன்னைக்கு வரமாட்டான்ற மாதிரி லேக்கா நினைக்கிறாங்க. ஜட்ஜுமே அந்த பையன் எங்கன்னு கேக்குறாரு. அவன் வரமாட்டான்னு சொல்றதுக்குள்ள அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை மட்டும் தான் போக விட்டுருப்பான், இவன் போயிருக்க மாட்டான். போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கும், அங்க ஒரு பெரிய டின் இருந்தது, அதுக்குள்ள ஆசிட் இருந்தது, இந்த கேனை வச்சு இவன் ஆசிட் எடுத்திருக்கான், அதுக்கப்புறம் தான் ஜாராவோட மூஞ்சில ஊத்திருக்கான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க.
ஹீரோ அதை உடைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணிட்டாரு போல. இது ரிலேட்டடா பேசுறதுக்காக ஒருத்தர் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இவருக்கு ஆசிட பத்திலாம் நல்லா தெரியும் போல, அதனால தான் வர வச்சிருக்காரு. ஆசிட ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஸ்ட்ராங்கான டின்னுல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனா அந்த டின்னு ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால தான் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, லீக் ஆகி கீழே எல்லாம் வந்திருக்கும். எவ்வளவு நாள் முன்னாடி சார் அந்த டின்னை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு 7 நாள் இல்ல 10 நாளைக்கு முன்னாடி அந்த டின்னை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த இடத்துல 10 நாளைக்கு முன்னாடி தான் யாரோ ஆசிட வச்சிருக்காங்க. அந்த ஆசிட வச்சவங்க தான் இந்த கொலைக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இவனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போக போறோனே தெரியாது. அப்புறம் எப்படி இவன் வச்சிருக்க முடியும்? இதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல. இவன் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவனுக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிருக்காங்க. இதுதான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. லேக்காவும் டிஃபெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. 10 நாளைக்கு முன்னாடி யார் அந்த இடத்துல ஆசிட வச்சா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. லேக்காவாலியும் இந்த இடத்துல சுத்தமா பதிலே சொல்ல முடியல. இப்ப ஏரிங் எல்லாம் முடிச்சுட்டு முக்குளுமே திரும்பி இந்த இடத்துக்கு வரான். அந்த 2 பேருக்கும் நீ தானே ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி ஷிண்டே கேக்குறாரு. நான் ஹெல்ப் பண்ணனா? நான் எதுக்காக சார் பண்ண போறேன்? அவங்க தப்பிச்சதை பத்தியே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி ஷிண்டே யோசிக்கிறாரு. கிளம்பு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா லேக்காவோட கையை விட்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இத சீனியருமே புரிஞ்சுக்கிறாரு. போற போக்க பார்த்தா இந்த கேஸ்ல நீ தோத்துருவ போல, இதுக்கப்புறம் நல்லா ஒர்க் பண்ணு, எப்படியாவது அவனை மடக்கி புடி, இந்த கேஸ்ல நீ தான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல லேக்காவும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் இந்த பையனை ஈஸியா நம்ம காப்பாற்ற முடியும். உண்மையான குற்றவாளி யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? அந்த பொண்ணை சாவடிக்கிறதுல யாருக்கு லாபம் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா அந்த பில்டர்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போனதுல அவருக்கு தான் நஷ்டம் ஜாஸ்தி. அப்ப அந்த பில்டர்ஸ்க்கு வேண்டாதவங்க இதை பண்ணிருப்பாங்களா? பில்டர்ஸோட இடத்தை காலி பண்றதுக்காக யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களா? அந்த ஆங்கிள் நம்ம விசாரிக்கணும். இதுக்காக பில்டர்ஸ பாக்குறதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அதாவது மச்சான் கிட்ட சொல்றாரு. இப்ப பொண்ணு ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறத லேக்காவோட அப்பா கவனிக்கிறாரு. எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குற? இதனால தான் என் இடத்துக்கு வந்துருன்னு சொன்னன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்லப்பா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு பெரிய பெரிய கேஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதனால தான் இவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கேஸ்லாம் உன்னோட டேலண்ட்டுக்காக கிடைக்குதுன்னு நினைக்கிறியா? எனக்காக தான்மா கிடைக்குது, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அப்பா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப அப்பா தான் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கேஸை வாங்கி தந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் மச்சானும் அந்த பில்டிங் ஓனரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்களோட காம்படிட்டர் யாரெல்லாம்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்ற மாதிரி இந்த பில்டிங் ஓனர் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக நீங்க ஜாராவை வர வைக்கலாம் நினைச்சீங்க? யாரனாலும் நீங்க ப்ரமோஷனுக்கு வர வச்சிருக்கலாம். பர்டிகுலரா ஜாரா வர வச்சதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாரு. ஜாராவோட அந்த நாடகத்தை ஃபேமிலில எல்லாருமா உட்கார்ந்து பாக்குறாங்க சார். நிறைய பேர்கிட்ட இந்த ஜாரா போய் சேர்ந்திருக்கான்றதுக்காக தான் ஜாரா வச்சு ப்ரோமோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். எனக்கு கூட இந்த ஜாராவை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. என் மேனேஜர் தான் சொன்னாரு. மேனேஜருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஜாராவோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொண்ணு இருந்தானா இப்ப இல்லையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமா சார், இவரோட பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. என் பொண்ணு மட்டும் இல்ல சார், என் வயசுல இருக்க நிறைய பொண்ணுங்க ஜாராவோட ஃபேனு, அதனால தான் சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பேசிதான் முடிவு எடுத்திருக்காங்க போல. ஜாரா வர வச்சா பப்ளிசிட்டி நல்லா கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. உங்க இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே எதிர் ஆளுங்களுக்கு யாராவது வேலை பார்த்திருக்கலாம். அதனால அன்னைக்கு உங்களோட எம்ப்ளாயி எங்க போனாங்க எங்க வந்தாங்கன்ற லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. சரி சார், ஏற்பாடு பண்ணி தரேன் மேனேஜர் சொல்றாரு. அப்ப மேனேஜர் சலி வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சளி பிடிச்சிருக்கான்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் சந்தேகமா அவரை பாக்குறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ இருக்கார்ல, மச்சானுக்கு கால் பண்ணிட்டாரு. உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மச்சான் பசங்க கூட ரூம் எடுத்துதான் தங்கியிருக்காரு போல. இப்ப கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா எம்ப்ளாயி எங்க இருந்தாங்கன்ற டீட்டெயில் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அந்த டீட்டெயில் எல்லாம் இவர் செக் பண்ணிருப்பாரு. அந்த டீட்டெயில்ல மேனேஜர் சொல்றது மட்டும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கியிருக்காங்கல்ல, அது மூலியமா தான் இந்த விஷயத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. மேனேஜர் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்லியிருக்காரு. இந்த மேனேஜர் எதனால இந்த விஷயத்தை பண்ணிருக்க கூடாது, நைட் அவர் எங்க இருந்தாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த மேனேஜரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் வேலை பார்க்குற பீச் ஹவுஸ் விஷயமா ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கோம். உங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே 9 மணிக்கே வந்துட்டாரு, நாங்க 2 பேருமே சாப்பிட்டு படுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன், எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டா, எதுக்காக இப்படி பண்ணான்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேடம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம், எங்க இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பக்கம் போங்கன்ற மாதிரி இவங்க இடத்த சொல்றாங்க.
இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூமுக்கு போகாம அந்த மேனேஜரோட ரூமை செக் பண்றாரு. அந்த இடத்துல சில மெடிக்கல் பில் எல்லாம் இருக்கு. அந்த பில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப நீரஜ் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப இவரோட பொண்ணு ஜாரா இருக்காங்கல்ல, ரெட் கலர் Dress போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இவருக்கு தெரியுது. இவருமே பொண்ணை பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி வேகமா போனவரு வேற ஒரு பொண்ணை இடிக்கிற மாதிரி போயிடுறாரு. நல்ல வேலையா பக்கத்துல போய் ஸ்டாப் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் இடிச்சிருப்போன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அந்த மேனேஜர் தான் சில மருந்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ற மருந்து அப்படின்ற மாதிரி இவர் டாக்டர் கிட்ட கேக்குறாரு. டாக்டருமே சில விஷயங்களை சொல்றாரு. நமக்கு அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அடுத்ததா போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த சூசைட் கேஸை எப்படி சூசைட்னு முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த பொண்ணு ஆசிட குடிச்சுதான் இந்த அட்டெம்ப்ட பண்ணிருக்கா, எதனால இப்படி பண்ணான்றது பேரண்ட்ஸ்க்கே தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு ஆசிட் குடிச்சுதான் இறந்து போயிருக்கா, ஜாராவும் ஆசிட் ஊத்தி தான் கொல்லப்பட்டிருக்கா, ரெண்டுத்துக்கும் சிங்க் இருக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. இப்ப அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் எல்லாம் செக் பண்றாங்க. அந்த பொண்ணு நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. ஜாரா ஒரு நாடகத்துல நடிச்சா பாத்தீங்களா, அந்த நாடகத்துல டைலாக் எல்லாம் பேசுவா. அந்த டைலாக தான் இவ ரீல்ஸா பேசி போட்டிருக்கா. நிறைய பேர் கிண்டல் பண்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் கிண்டல் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜாராவே நீ பண்றது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் எல்லாருமே கிண்டல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கடைசியா அந்த வீடியோவை தான் போட்டிருப்பா. அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கா. இதனால கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மேனேஜரை காட்டுறாங்க. அவர் சாப்பிடறதுக்காக உட்கார்றாரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, யாரோ ஒருத்தர் உங்களை பாக்குறதுக்காக வந்தாரு, நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக பேசின, ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கோங்க அனுப்பி விட்டுருக்க வேண்டியது தானே, இதுக்கப்புறம் வந்தா எதுவுமே பேசாத, என்கிட்ட பேசிக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு அந்த மேனேஜர் மேல டவுட் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு எதனால இறந்து போனான்ற காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஆனா திரும்பி அந்த ஒய்ஃப் கிட்ட கூட என்னால பேச முடியாது, ஏன்னா என்கிட்ட பேச வேணான்ற மாதிரி அவர் சொல்லி வச்சிருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் வேணா பேசி உண்மையை வாங்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. பேசி வாங்கிருவியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என் திறமைய பாருங்கன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. மறுநாள் இவங்களுமே மேனேஜரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மேடம் மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவேன் மேடம், என்ன உள்ள விடுங்கன்னு சொல்றாங்க. இல்லம்மா அதெல்லாம் வேணாம், நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பிவிட பாக்குறாங்க. ப்ளீஸ் மேடம், எனக்கு 4 காசு கிடைச்சா வயிற்றுல இருக்க குழந்தைக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி உள்ள வான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடியும் உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப இவங்களுமே மசாஜ் பண்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. என் குழந்தை பிறந்தோன்னு அதை பெரிய ஆளா ஆக்குவேன் மேடம். ஆமா உங்களுக்கு எத்தனை குழந்தை மேடம் அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா பேச்ச போடுறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாமா, அந்த பொண்ணுமே இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது இறந்து போயிட்டாளா, என்ன மேடம் சொல்றீங்கன்ற மாதிரி இவங்களுமே பாவமா பேசுறாங்க. ஆமாமா அநியாயத்துக்கு இறந்து போயிட்டா, அவ இறந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு இறந்து போய் 3 மாசம் ஆகுது, அவ இறந்ததுக்கான காரணம் 2 மாசம் எனக்கு சரியாவே தெரியல, 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன பையன் எனக்கு அந்த காரணத்தை புரிய வச்சான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா பொண்ணு போடுற ரீல்ஸ் எல்லாம் இவங்க பெருசா பார்க்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த பொண்ணோட பழைய ரீல்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பான். அப்பதான் கடைசியா போட்ட ரீல்ஸ்ல எல்லாருமே கிண்டல் பண்ணதா காமிச்சிருப்பான். எக்ஸாக்ட்டா இவங்களுக்கு கமெண்ட் எல்லாம் படிக்க தெரியாது. சில கமெண்ட்டை படிச்சு பார்க்கறதுலயே இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் வராரு. என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இத பாருங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறாங்க. ஹஸ்பண்டும் மொத வாட்டியா இப்பதான் பாக்குறாரு. என்ன பொண்ணு இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அப்ப இதனால தான் நம்ம பொண்ணு அந்த முடிவை எடுத்தாளா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா இந்த ரத்னா பேசினாங்கல்ல, அப்படி பேசும்போது அந்த லேடி பேசின எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவருமே பாராட்டுறாரு. இவ்வளவு நாள் மேனேஜர் இந்த கேஸுக்குள்ள இருந்திருக்கவே மாட்டாரு. நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் வரணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக திடீர்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க, நீ யார்கிட்டயாவது எதையாவது சொல்லி தொலைஞ்சியான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. வீட்டுக்கு வந்த ரத்னா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. இப்ப அரவிந்த் இருக்கார்ல, ஒய்ஃபுக்காக பூங்கொத்தை வாங்குறாரு. எப்படியாவது பேசி சேர்ந்துடலாம் நினைக்கிறாரு. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. அவந்திகா கதவை திறக்கிறாங்க. ஆனா வந்தது நீரஜ். நீரஜுமே நடந்த விஷயத்த சொல்றாரு. நம்ம பொண்ணுன்னு ஃபாலோ பண்ணி தெரியாம வேற ஒரு பொண்ணை இடிச்சிருப்பேன், நல்ல வேலை எதுவுமே ஆவலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அரவிந்த் வந்துடுறாரு. அவங்க 2 பேர் க்ளோஸா பேசுறத பார்த்து ஃபீல் பண்றாரு. அரவிந்த் அன்னைக்கு நடந்ததுக்கு சாரின்ற மாதிரிலாம் நீரஜ் சொல்றாரு. பரவாயில்ல நான் தப்பாலாம் எடுத்துக்கலன்ற மாதிரி அரவிந்த் சொல்றாரு. அவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க, இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க மாட்டான்ற மாதிரி இவரும் பூங்கொத்தை கீழே போட்டுறாரு. முக்குள் கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே குருன்னு ஒருத்தன் வம்பு பண்ணான் பாத்தீங்களா, அவன் வந்து இப்ப நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒருவேளை பணக்கார வீட்டு பையனா இல்லாம இருந்திருந்தா இவ்வளவுலாம் உன்னை வம்பு பண்ணிருக்க மாட்டேன், உன்கிட்ட சீக்கிரமே நான் ஃப்ரெண்ட் ஆயிருப்பேன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நீ தப்பான பையன் கிடையாது, நீ நிச்சயமா உன்னோட தங்கச்சியை கொலை பண்ணிருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற முக்குளுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப மேனேஜரும் அவரோட ஒய்ஃபும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மேனேஜரை லாக் பண்ற மாதிரி ஹீரோ நிறைய
பாயிண்ட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா ஆசிட ஊத்தும் போது ஆசிட கொஞ்ச நேரம் நம்ம சுவாசிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சுவாசிக்கும் போது நமக்கு சளி அதே மாதிரி இருமல் ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்கு போல. இத பத்தி தான் டாக்டர் கிட்ட இவர் பேசியிருப்பாரு. இப்ப கோர்ட் முன்னாடியே அந்த விஷயத்த சொல்ல வைக்கிறாரு. சோ மேனேஜர் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. மேனேஜருக்கு கரெக்டா அந்த நாள் ப்ராப்ளம் வந்திருக்கும், மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி போட்டார்ல, அந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லேக்கா இருக்காங்கல்ல, இத மறுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜரை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வேலை பாக்குறாரு, நிறைய இடத்துல வேலை நடந்துகிட்டே இருக்கும், இவர் ஆசிட வேற வேற மாதிரிலாம் சுவாசிச்சிருப்பாரு, அதனால கூட இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த பையன் குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு இவர்கிட்ட பாயிண்ட் இல்ல, அதனால தான் மேனேஜரை மாட்டி விடுறதுக்கு பாக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் லேக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சரி மேடம், அவருக்கு வேற இடத்துல சுவாசிச்சதுனால தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்குனே வச்சுப்போம், இந்த பையன் தான் ஆசிட ஊத்துனா நீங்க சொல்றீங்க, இந்த பையன் ஊத்தும் போது நிறைய சுவாசிச்சிருப்பான்ல, இந்த பையனுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இவனுக்கு எந்த ப்ராப்ளமும் எதனால வரலன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு சட்டுன்னு லேக்காவால பதில் சொல்ல முடியல, அமைதியா இருக்காங்க. இப்ப ஹீரோவோ நான் மேனேஜரோட ஒய்ஃப் கிட்ட முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப விசாரணை கூண்டுக்கு அந்த ஒய்ஃப் மட்டும் வந்துடுறாங்க. அந்த ஒய்ஃபை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணு இந்த காரணத்தினால தான் இறந்து போனான்றது உங்களுக்கு தெரிய வந்தது எப்பன்ற மாதிரி கேக்குறாரு. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஹஸ்பண்ட் வேற மாதிரி சொல்லியிருக்காரு போல, அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கோர்ட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி ஆர்டர் காப்பி வீட்டுக்கு வந்தது இல்ல, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போலீஸான கௌரி வந்திருப்பாங்க. அந்த கௌரி தான் எந்த காரணத்துக்காக உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்க பொண்ணு சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டிருக்காமா, அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் நிறைய வந்திருக்கு, அதனால கோவப்பட்டு நீங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் உங்களை கூப்பிடுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஒரு மாசம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிமா, இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னே வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, அந்த ஜாரா பொண்ணு மேல எனக்கு கோவம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு போட்டதுனால தான் நிறைய பேர் திட்டி இருக்காங்க, அந்த பொண்ணு மேல எனக்கு கோவம் வந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களை வேணும்ட்டு இன்னும் கோவப்படுத்துற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. அந்த பொண்ணு பண்ண தப்பு, அந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கூடாதுன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. உங்களுக்கு வந்து இதே கோவம் உங்க ஹஸ்பண்டுக்கும் வந்திருக்கலாம்ல, உங்க ஹஸ்பண்ட் கோவத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க லேக்கா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, கௌரி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கமெண்ட் பத்தியே தெரியும், எப்பயோ தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, அதனால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரத்னா மூலியமா இவர் ஆடியோவை வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த ஆடியோவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டாரு, அதனால தான் லேக்காக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்ப இவர் இருக்கார்ல, மேனேஜர் கிட்ட இப்ப பேசணும்னு சொல்றாரு. இப்ப மேனேஜரும் விசாரணை குண்டுக்கு வந்துடுறாரு. சரி, உங்களுக்கு கௌரி மேடம் காமிச்சதுக்கு அப்புறம் கோவம் வந்ததான்னு கேக்குறாரு. எனக்கு கோவம்லாம் வரல, அந்த பொண்ணு சாதாரணமா கிண்டல் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கா, அப்படி கிண்டல் பண்றதை என் பொண்ணு தான் பொறுத்து போயிருக்கணும், என் பொண்ணு அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா, எனக்கு என் பொண்ணு நினைச்சாதான் கவலையா இருக்கு, ஜாரா மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கௌரி மேடம் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த கமெண்ட் பத்தி எல்லாம் தெரியும் அப்படிதானு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க சார், சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்பயே மேனேஜர் இருக்கார்ல, கௌரி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாதுன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவரோட வைஃப் இருக்காங்கல்ல, ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசினாங்க, அவங்க கிட்ட விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன், அதை வச்சுதான் இவர் பேசிட்டு இருக்காரு போல, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ன்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குன்றதை இப்பதான் ஹீரோ சொல்றாரு. அந்த ஆடியோவை பத்தியும் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரே இவ்வளவு பொய் சொல்றாங்கன்னா இவங்க பொண்ணு எவ்வளவு பொய் சொல்லியிருப்பா, அதனாலதான் பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணை திட்டுற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்காரு. ஜாராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பாவம், ஒரு அப்பாவி பொண்ணை இவங்க சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஜாராக்கு சப்போர்ட் பண்ணியே இவங்களை திட்டியும் பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மேனேஜருக்கு ஒரு ஸ்டேஜ்ல கோவம் வந்துருது. நிறுத்துங்க சார், அந்த ஜாரா பொண்ணா சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் கோவமா பேசுறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நான் தான் ஜாராவை கொன்னன்ற மாதிரியும் ஏத்துக்கிறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க நீரஜ் அடிக்கிறதுக்காகலாம் போயிட்டு இருக்காரு. அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்றாங்க. என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் இவர் சொல்றாரு. பொண்ணு இறந்து போய் 3 மாசம் ஆயிருக்கும், ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் காரணம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாராவை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. இவரோட பாஸ் கிட்ட பேசி எப்படியாவது ஜாராவை இங்க வர வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. சாமர்த்தியமா பேசி ஜாராவை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. அடுத்த 4 நாள் ஜாரா இங்கதான் இருக்க போறாங்க. அந்த 4 நாள்ல ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. முன்கூட்டியே அந்த இடத்துல ஆசிட் எல்லாம் இவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பழைய பில்டிங்ல வச்சுதான் கதையை முடிக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. அவங்க எங்க போறாங்க வராங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அப்பதான் நைட்டு நேரம் அண்ணன் போனதை கவனிச்சிருப்பாரு. தங்கச்சி போதையில இருக்கும்போது அண்ணன் கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அதையுமே இவர் நல்லா கவனிச்சிருப்பாரு. தங்கச்சி காரை விட்டு இறங்கி போதையில டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பா. அண்ணனுமே காரெல்லாம் கழுவிட்டு இருந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணன் விட்டுட்டு போயிருப்பாரு. இதை விட சரியான வாய்ப்பு நமக்கு அமையாது, அந்த பொண்ணை இப்ப லாக் பண்ணலான்ற மாதிரி இவர் தான் பின்னாடி வந்து சட்டுன்னு லாக் பண்ணிருப்பாரு. பக்கத்துல இருக்க அந்த பழைய
பில்டிங்க்கு கூட்டு போயிருப்பாரு. அவன் கிளீன் பண்றதுக்காக கேன்ல தண்ணி எடுத்தான் பாத்தீங்களா, அந்த கேனை அங்கேயே விட்டுட்டு போயிருப்பான். அந்த கேனை நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. போதையில இருக்க அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவாயிடுறா. நீங்க யாரு, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறா. நான் யாருன்றது உனக்கு தெரியல, ஒன்னால தான் அநியாயத்துக்கு என்னோட பொண்ணு செத்து போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நீ பேசின மாதிரியே பேசி ஒரு வீடியோவை போட்டா அது தப்பா? அதுக்காக என்னோட பொண்ணை நீ கிண்டல் பண்ணுவியா? நீ கிண்டல் பண்ணனால தான் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. என் பொண்ணு இப்ப உயிரோட இல்ல. அந்த டைலாக்கை இப்ப சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவளும் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஆசிட மூஞ்சில ஊத்தி விட்டுருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மேனேஜருக்கான தண்டனை வழங்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரியாது. ஒய்ஃப் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முக்குல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அம்மாவும் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லேக்கா இந்த கேஸ்ல தோத்துட்டாங்க. இருந்தாலுமே வெளியே வந்து ஹீரோக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அரவிந்த் திரும்பி இவங்க கூட சேர்ந்துடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா எல்லாமே கையை விட்டு போயிருது. அவங்க நீரஜ் கூடிய தான் இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. இவருமே ஒரு இடத்துல அவங்களை விட்டுட்டு போறாரு. அந்த இடத்துல பொண்ணுக்கான சடங்கு தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பையனும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. அப்பா இருக்கார்ல, என்ன மன்னிச்சிரு, நீ போய் இப்ப பூவெல்லாம் போடுன்ற மாதிரி இவர்கிட்ட பூவை தராரு. இப்ப இவருமே அங்க போய் தங்கச்சி போட்டோல பூவை போடுறாரு. இப்ப இந்த பையனுமே பேமெண்ட் எல்லாம் தரதுக்காக ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீ முதல்ல என்னோட ட்ரெஸ் வச்சுதான் என்ன ஜட்ஜ் பண்ண, இதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இந்தாங்கன்ற மாதிரி காசை தரான். இந்த கேஸுக்காக இவருக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் மாதிரி தந்திருக்காங்க. இவருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் ரத்னா இருக்காங்க பாத்தீங்களா, புதுசா ஸ்பாவை ஓபன் பண்ணலாம் நினைக்கிறாங்க. லோன்லாம் வாங்கி தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். லோன் அமௌண்ட் இவ்வளவு இருக்கு, சீக்கிரமா அடைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத ஒரே பேமெண்டா முடிச்சிட்டா என்னன்ற மாதிரி இவர் இருக்கார்ல, 12 லட்சம் ரூபாய் சம்பளத்தை ஒய்ஃப் கிட்ட தராரு. ஒய்ஃபுமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஹஸ்பண்ட கட்டி பிடிக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீசனோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.